ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இன்றைய வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 31 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் எப்படியெல்லாம் கேள்வி வருமோ அதே மாதிரி தினமும் 25 கேள்வியை தேர்வாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் தினமும் அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். தினமும் காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே தயாராக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். இன்றைய ஃபஸ்ட் வீடியோ இனிய நண்பா என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இனிய நண்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இனிய என்பதற்கான இலக்கண குறிப்பு குறிப்பு பெயரெச்சம். இனிய நண்பா அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எது பிழையற்ற தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? அவரைக்காய் குலை குழியாக காய்த்தது. ஒரு வாழை சீப்பில் பல தாறுகள் இருந்தன. கொடி முந்திரி கொத்து கொத்தாக இருந்தது. கேழ்வரகு கதிர்கள் முற்றின. இதில் எது பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொடர் தவறு. அவரைக்காய் குலை குலையாகன்னு சொல்லக்கூடாது, கொத்து கொத்தாக. அவரைக்காய் கொத்து கொத்தாக காய்த்தது என்பதாக சரி. அப்போ இது தப்பு. இரண்டாவது பாருங்கள். ஒரு வாழை தாரில் பல சீப்புகள் இருந்தன அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ இதுவும் தவறு. அடுத்து பாருங்கள். கொடி முந்திரி. கொடி முந்திரினா திராட்சைங்க. திராட்சை என்பது குலை குலையாக இருந்தது அப்படின்னு வந்திருக்கணும். அதனால் இதுவும் தவறு. கேழ்வரகு அப்படிங்கிறத கதிர்னு தான் சொல்லுவோம். கேழ்வரகு கதிர்கள் முற்றின என்பது தான் சரியாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார். இது எவ்வகையான தொடர்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது எந்த வகையான தொடருங்க? இது செய்வினை தொடர். அதுவே குடியரசுத் தலைவரால் உலகத்தமிழ் மாநாடு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை தொடராக வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் சொல்லியிருக்காங்க. ஸோ இது செய்வினை தொடர். அடுத்த வினா பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மரக்கலம். மரக்கலத்தை குறிக்கும் சொற்களை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் பொருந்தாமல் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? வங்கம் அப்படின்னாலும் மரக்கலம்தான். அம்பினாலும் மரக்கலம்தான். திமில் அப்படின்னாலும் மரக்கலம்தான். புணரி என்பது வராது. புணரி அப்படின்னா கடல், அதை குறிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புணரி என்பது தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இலக்கண குறிப்பை வச்சு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? வீசு தென்றல் என்பது வினைத்தொகை. முக்காலத்துக்கும் வர்ற மாதிரி இருக்குது. சாரை பாம்பு. சாரைனாலும் பாம்பு தான், பாம்புனாலும் பாம்பு தான். அப்போ இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. மலர் கைனா மலர் போன்ற கை. இது உவமை தொகை. தாய் செய்னா தாயும் சேயும். இது உண்மை தொகை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். ஒரு மொழியில் உணர்வை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார்? ஒரு மொழியில் கதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? மனவை முஸ்தபா. இவர் தான் சொல்லியிருப்பார். மனவை முஸ்தபா. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகள் எவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று சொல்லத்தக்க செய்தி என்பது தனிநிலை பெயரெச்சமாகும். காரணம் கூற்றுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். இதில் எது கரெக்டுங்க? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. சொல்லத்தக்க செய்தி என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். இது கூட்டுநிலை பெயரெச்சம். காரணம் சரியாக இருக்குது. கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எது பிழையற்ற தொடர்னு பாருங்கள். கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது. வானம் இருண்டது. வாடை காற்று வீசியது.
எது கரெக்டுங்க? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இப்படி தனித்தனியாக குறிப்பிட்டிருக்காங்க. இது தவறு. ஓகே, அடுத்தது பாருங்கள். இங்கே பாருங்கள், கார்புள்ளியெல்லாம் வரக்கூடாது. தொகையை சொற்களை விரித்தெழுதும் பொழுது தான் நம்ம கார்புள்ளி போடணும். மா, பலா, வாழை இதெல்லாம் முக்கணிகள் அந்த மாதிரி சொல்லும்போது தான் கார்புள்ளி தொடர்ந்து வரும். ஸோ இதுவும் தவறு. இதாங்க சரி. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது. இதுதான் கரெக்டாக இருக்குது. 4வது பாருங்கள், ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தவறு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். இதில் சொல்லேர் உழவன் சொல்கிறோம் இல்லையா, என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். இதில் சொல்லேர் உழவன் யாருங்க? மோசிகீரனார். மோசிகீரனாரை சொல்லேர் உழவன் குறிப்பிடுவாங்க. வில்லேர் உழவன் என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வினா பாருங்கள். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்று கூறும் நூலை கண்டறிக. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை இப்படி சொல்லக்கூடிய நூல் எதுங்க? அதாவது கொற்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க. இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. எங்கே அடிக்கோடு போட்டிருக்காங்க? கொண்டல்கள். இங்கே அடிக்கோடு போட்டிருக்காங்க. இந்த அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னங்க? கொண்டல்கள் அப்படின்னா, அதாவது கொண்டல் அப்படின்னா மேகம். ஸோ இதான் ஆன்சர். கொண்டல்னா மேகம். அடுத்த வினா பாருங்கள். இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் என்னென்ன? இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் என்னென்ன? இதுக்கான பதில் சித்திரை, வைகாசி. சித்திரை, வைகாசி இந்த இரண்டுமே இளவேநீர் காலம். அடுத்த வினா பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நல்ல கவனிங்க. அடிக்கோடிட்ட சொல்லுடைய பொருளை கேட்கல, எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கேளிர்னா யாருங்க? கேளிர்னா உறவினர். அப்போ எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவர் என்பதா சரி. கேளிருக்கு எதிர்ச்சொல் பகைவர். அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொல் அறிக. டிஸ்கோர்ஸ். டிஸ்கோர்ஸ்னால் என்னங்க? டிஸ்கஸ்ன்னு பார்த்துடாதீங்க. டிஸ்கஸ்னா தான் கலந்துரையாடல். டிஸ்கோர்ஸ்னால் சொற்பொழிவு. டிஸ்கோர்ஸ்னால் சொற்பொழிவு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மாரி என்றால் மேகம். இந்த மாலை. இந்த மாலை என்றால் பொன். மிடரு என்றால் கழுத்து. இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. யாரு என்றால் நீர்ப்பெருக்கு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 இதுதான் கரெக்டு. மாரி என்றால் மேகம், மாலை என்றால் பொன், மிடருனா கழுத்து, யாருனா நீர்ப்பெருக்கு. அடுத்த வினா பாருங்கள். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. இந்த பொருள்படும் நூல் யாது? இந்த பாட்டு வரி எந்த நூல் இருக்குன்னு கேட்குறாங்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குங்க? இனியவை 40 என்ற நூலில் தான் இருக்குது. இனியவை 40. இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குதுங்க. அடுத்த வினா பாருங்கள். மலை என்னும் பொருள் தரும் சொற்கள் எவை? மலை என்ற பொருள் தரும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பொறுப்புனாலும் மலை தான், அசலம்னாலும் மலை தான். ஆனால் வங்கம்னு கொடுத்துருக்காங்க. வங்கம் என்றால் கப்பல். கப்பலை குறிக்கும் ஒரு சொல். அதனால் இது தவறு. அடுத்து பாருங்கள். பொறுப்பு, துறை, வெறுப்பு. பொறுப்பு வெறுப்பெல்லாம் மலைக்கு வரும், ஆனால் துறை என்பது வராது. ஸோ இதுவும் தவறு. வெறுப்பு, பொறுப்பு, அசலம் இது மலையை குறிக்கும் சொல். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்ததும் பாருங்கள். குன்றம், கிரி, வங்கம். வங்கம்னா கப்பல். அதனால் இதுவும் தவறு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு, பொறுப்பு, அசலம்னா மலை. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே ஓரெழுத்து ஒரு மொழிகளை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? தா என்றால் தாவுதல், கா என்றால் சோலை, மா என்றால் விலங்கு, ஏ என்றால் அம்பு.
அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2 1 4 3 இதுதான் சரி. தானா தாவுதல், கானா சோலை, மானா விலங்கு, ஏ அப்படின்னா அம்பு. அடுத்த வினா பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி எது கரெக்டுன்னு பாருங்கள். அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு. எது சரியான வரிசைங்க? இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரணும். ஆ என்பது தான் கரெக்டு. ஸோ இங்கே வர வேண்டியது ஃபஸ்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஆப்ஷனை பார்த்தாவே தெரிகிறது, இதுதான் கரெக்டு. அழகு ஃபஸ்ட்டு, அடுத்து பூரிப்பு 2வது, மகிழ்ச்சி 3, அடுத்து வனப்பு 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 என்பது தான் சரியான வரிசையாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. இங்கே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும், இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். எது கரெக்டுங்க? இங்கே பிழையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. உதாரணம் சலசல அப்படின்னு சொல்லுவாங்க. சலசல இதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது. ஸோ இதுதான் தவறு. சரிங்களா? அப்போ சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள். சரியான மருவு எது? எது சரியான மருவுங்க? கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? கோயம்புத்தூர் என்பதை கோவைன்னு சொல்லுவாங்க. புதுச்சேரி என்பதை புதுவைன்னு குறிப்பிடுவாங்க. புதுக்கோட்டை என்பதை புதுகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மாறி வந்திருக்கு. கும்பகோணம் அப்படிங்கிறத உடந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. கோயம்புத்தூர்னா கோவை. அடுத்த வினா பாருங்கள். கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எது? கருவி கருத்தா இந்த இரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எது? இதுக்கான பதில் 3ஆம் வேற்றுமைங்க. கருவி கருத்தா அப்படின்னாவே அது 3ஆம் வேற்றுமை. அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எது பிழையற்றதுன்னு பாருங்கள். நல்ல தமிழில் எழுதுவோம், நல்ல தமிழால் எழுதுவோம், நல்ல தமிழ் எழுதுவோம், நல்ல தமிழுக்கு எழுதுவோம். எது கரெக்டுங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் சரி. நல்ல தமிழில் எழுதுவோம் என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே மயங்கொலி சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த கிண்ணம் என்றால் பாத்திரம், இந்த கிண்ணம் என்றால் துன்பம், இந்த திணை என்றால் சிறுதானியம், இந்த திணை என்றால் ஒழுக்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 1 2 இதுதான் சரி. இந்த கிண்ணம் அப்படின்னா பாத்திரம், இந்த கிண்ணம்னா துன்பம், இந்த திணைனா சிறுதானியம், இந்த திணைனா ஒழுக்கம். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. இளம்படுதல் பொருள் அறிக. இது பார்த்திங்கன்னா மரபு சொல்லுங்க. இளம்படுதல் அப்படின்னா என்னங்க? இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இளம்படுதல்னா வறுமை அடைதல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்குறோம். உங்கள் ஸ்கோர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திட்டுருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். மறக்காமல் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைய நாள் இனி நாளாகமை வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள்.